ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கல்வி கடன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஜுகேஷன் லோனை பற்றி. நிறையா பேருக்கு இதில் நிறையா விழிப்புணர்வு இருக்கும், நிறையா பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா கல்வி கடனை பொறுத்தளவு எப்படி கிடைக்கும் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லை நம்ம எடுத்துட்டோன்னா அது கெட்டலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிறுபான்மையினர், இவங்க எல்லாருக்குமே இந்த லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி கடன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற வரை நமக்கு கெட்ட தேவை கிடையாது. படித்து முடித்து ஒன் இயர் நமக்கு அந்த பீரியட் நம்மகிட்ட லோன் பே பண்ண தேவை கிடையாது. நமக்கு வேலை கிடைச்சதுலேருந்து நம்ம கெட்டிக்கிடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் படிக்க முடியாதவங்க இருப்பாங்க. காலேஜ் ஃபீஸ் நிறையா பேரால் கட்ட முடியாத அளவுக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸோடதாக இருக்கட்டும், இல்லை கார்டியன்ஸோட ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 3 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரை இருக்கணும். ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தொழில் கல்வி பட்ட படிப்புக்கு எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 லட்சம் டு 20 லட்சம் வரை கொடுக்காங்க. இதே நம்ம வெளிநாட்டில் படிக்க ஆசைப்பட்டோம் அப்படின்னா வெளிநாட்டு தொழில் கல்வி பட்ட படிப்புக்கு 6 லட்சம் டு 30 லட்சம் வரை கொடுக்காங்க. இது வட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான். ஏன்னா மற்ற கடனை விட நமக்கு இப்போ பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், எல்லாத்துல ஜாஸ்தி. எஜுகேஷன் லோனை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே கம்மி தான். இது பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயும் கிடைக்குது. நிறையா பேர் கொடுக்குறதே கிடையாது. நம்மளை அலைய வச்சு அது தரமாட்டோம் அப்படிங்கிறத கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ வாங்க அப்போ வாங்க, இன்னும் 1 மாதத்தில் கிடச்சிரும், 2 மாதத்தில் கிடச்சிரும்னு சொல்லி நம்ம அந்த 3 வருஷத்தையும் படித்து முடிக்கிற வரை கூட நமக்கு கிடைக்காது. அப்படித்தான் நிறையா பேருக்கு ஆகிருக்கு. சரியான முறையில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நிறையா வெப்சைட்ஸ் கூட அதுக்கு இருக்குது. ஆன்லைனில் கூட வெப்சைட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். வட்டி சதவீதம் இதில் பார்த்தோம் அப்படின்னா மென்னுக்கு 8%, கேர்ளுக்கு 5% கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட். இது என்னது இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ +2 முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா காலேஜ் சேர்கிறதுக்கு நமக்கு லோன் தேவை அப்படின்னா நம்மளோட 12th சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை 10th முடிச்சுட்டு ஏதாச்சும் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th உள்ளது கொடுத்தா போதும். அதே போல் இப்போ ஃபஸ்ட் இயர் நம்ம லோன் எடுக்கலை, படிச்சிட்டோம், செகண்ட் இயர் இப்போ தேவைப்படுது, தேர்ட் இயர் தேவைப்படுதுன்னா அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தா போதும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் பார்த்திங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், நமக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கம்பல்சரி ஒரு டிகிரி தான் உண்டு. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு லோன் கிடையாது. இன்னும் வரை அது அவங்க சொல்லவே கிடையாது. அதே போல் இப்போ நம்ம லோன் எடுத்துட்டோம், இப்போ நமக்கு இப்போ 4 வருஷமோ 3 வருஷமோ இப்போ நம்ம படிக்கிற வரை நமக்கு டைம் இருக்கும். அங்கிட்டும் 1 இயர் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறமும் நமக்கு இப்போ வேலை கிடைக்கல, இல்லை நமக்கு சரியான வேலை அமையலை, நம்ம வேலைக்கு போகாமல் இந்த லோன் நம்ம கெட்டாமல் இருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரா கடன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க நெக்ஸ்ட்டு கட்டமாக. அது வரைக்கும் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ பே பண்ண மாட்டோம், அசால்ட்டாக விட்டுருவோம், ஃபோன் பண்ணுவாங்க, நம்மளை எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வரா கடனில் நமக்கு கோர்ட்டில் போடுவாங்க. கோர்ட்டில் போட்டால் நமக்கு நோட்டீஸ் வரும். கோர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருந்து பேசுகிற மாதிரி ஒரு இதை ஏற்பாடு பண்ணும். அப்போ நம்மளை நேரடியாக நேருக்கு நேர் நம்ம ஃபேஸ் பண்ணி இப்போ 2 லட்சம் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா சரி ஒரு 1.5 கொடுங்க, நம்ம முற்றிலும் அந்த லோனை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட அந்த வங்கி நம்மள்கிட்ட வந்துடுவாங்க வழியக்கூடி.
அப்போ அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இல்லை அப்படி இருந்து நம்ம கெட்ட தவறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் அனுப்புவாங்க. பேட்சில் வந்து நம்ம ஃபோட்டோ போட்டு ஒட்டுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சிபிலில் நமக்கு கை வைப்பாங்க. சிபிலில் கை வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த லோனுமே இப்போ கிடைக்காது. இப்போ நம்ம வந்து கல்வி கடன் எடுக்கலை, நான் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை அதனால் விட்டுட்டு நான் படுக்கலாம் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம லோன் எடுக்காமல் இருப்போமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. ஒரு பைக்கே எடுப்போம், இல்லை வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் இப்போ ஒரு பொருளே நமக்கு எடுக்கும் அப்படின்னா, நம்ம பேங்க் வந்து நம்ம சிபிலில் கை வைக்கிறனால நம்மளால் எந்த இடத்துலையுமே ₹1 கடன் வந்து வாங்கவே நம்மளால் முடியாது. அப்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட் அவங்க சொல்லும்போதே கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு தான். இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் நம்ம பண்ணாலுமே நமக்கு பிளாக் மார்க் இருக்கும் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் ஆல்ரெடி கடனில் வச்சு தானே நம்மளை வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்போ அப்பயுமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு நம்ம பே பண்ணுறதே ஒரு நல்ல இது தான். ஏன்னா சிபில் முற்றிலும் போச்சு அப்படின்னா அங்கிட்ட நம்ம வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு நம்ம கம்பல்சரி கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி கட்டியே ஆகணும். ஏன்னா நான் சொன்னது போல் தான், ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், இல்லை பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவுமே நம்ம அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து கடன் வாங்கவே முடியாது. கடன் வாங்காதது நல்ல விஷயந்தான். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம வாங்காமையே நம்ம வாழ்நாள் முழுக்க போவோமா, இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போது நம்ம அதை மைண்டில் வச்சு கண்டிப்பாக இதை நம்ம கட்டி முடிக்கிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக நம்ம கெட்ட தான் செய்யணும். இப்போது வந்து வாங்கிட்டு கரெக்டாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற மாணவர்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்ன ஸ்டார்டிங் வந்து கல்வி கடன் கொடுக்கும்போது நிறைய பேங்கில் வந்து கொடுத்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறதே கிடையாது. எங்கே போனாலும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை அலைய வச்சு நம்மளே வந்து விரக்தி அடைகிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன்னா வாங்கிட்டு வந்து நிறையா பேர் கட்டுறதே கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து லாஸ் ஆகுது. ஒரு நாட்டில் வந்து கல்வியை வந்து கல்வி கடன் வாங்குறதே ஒரு மோசமான விஷயந்தான். தாய்ப்பாலை காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான். அப்படி இருக்கிற இதில் நம்ம நாட்டில் இப்படி இருக்கிறது மிகவும் வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் லோன் எடுத்தால் கண்டிப்பாக கம்பல்சரி கட்டணும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வாங்கினீங்க அப்படின்னா கெட்ட தவறுனா சிவிலில் கண்டிப்பாக பேங்க் வந்து நமக்கு கை வைக்கும். ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாலுமே கன்ஃபார்ம் நமக்கு பிளாக் மார்க் விழும். ஸோ கண்டிப்பாக வாங்கினா கெட்ட பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு தான் நாளடைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையாக இருக்கும். மேலும் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys.